ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஜெனி ஜோன். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஷாப்பிங் போகலாம் வாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான் வந்திருக்கோம். அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அம்மா மால் எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போகல. ஓகே, நியர்பையாக இருக்க ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச்லாம் எதுவும் சாப்பிடாமே வந்து ஓகே போய் சும்மா ஊர் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நான் வந்து கூட்டம்லாம் இருக்காது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரமாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தெரியாது, சரியான க்ரௌடு, முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. போனேன், ஐஸ்கிரீம் பார்த்து ரொம்ப ஆசை வந்துடுச்சு. சாக்லேட் ஐஸ்கிரீமும் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இல்லை நோட், நான் ஒரு வாய் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணேன். ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குது கடையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக நடந்து போயிட்டுருக்கப்போ இந்த விஷயம் பார்த்துட்டு இது என்ன ஒரு வேளை இது வந்து ஹைட்ராலிக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து ரொம்ப டவுட்லாம், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லாம் வர கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் அதெல்லாம் இல்லை, இங்கே நீங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட காட்டிகிட்டு இருந்தார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆனால் பார்க்கவே நல்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த டைமர்லாம் ஓடவும் ஒரு வேளை எது நடக்க போதும் அப்படின்னு நான் ஆர்வம் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, அடுத்த ஃப்ளோர் போய் சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு போனோம். இது என் கண்ணை அப்படியே கேப்சர் பண்ணிடுச்சு. பக்லாவா மை ஃபேவரெட். அது ஏன் பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரில, ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஓகே பார்த்துட்டு ஓகே ட்ரை பண்ணுவோம். இங்கே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் பக்லா வந்து ஸ்டாண்டர்டாக இதான்னு சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே நிறையா வால்நட், கேஷ்யூ, சாக்லேட் நிறையா இருந்தது. இங்கே வந்து கிராம் கணக்கு தான். நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு பீஸ் வச்சு எவ்வளோ கிராம்ஸ் அதை வாங்கிக்கிட்டோம். 3 பீஸ் வந்து 100 கிராம்ஸ். ஒன்று வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சாங்க. மேலே நிறைய பிஸ்தாஷியோலாம் போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறையா இருந்ததுனால கொஞ்சமாக நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இதை வந்து மெயினாக வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போன இடம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் தான். நான் சும்மாவே இந்த கடையை சுற்றி பார்ப்பேன். இந்த ஆயில்ஸ் வந்து சூப்பராக அந்த 299க்கு இது ஃபோட்டோ முடிஞ்சு அவங்க சைடில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர், நிறைய இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நான் அறியிறேன், நிறையா ரைஸ் எடுத்துக்காமல் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதை வாங்கிக்கவா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் சாப்பிட்றது நீர் காய்கறிங்க. எங்கள் அம்மா அதை என்ன நீ பொடி பொடியாக நறுக்க போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 299ன்றது எனக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே ஆயிலில் ஸ்டீல் கேனில் பார்ப்போம், கிளாஸ்லாம் உடச்சிருவோன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதில் வந்து மூடி இல்லை. ஸோ மூடி இல்லாமல் இருக்கிறபோது இங்கே கீழே வந்து மூடியோடு இருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து 500. ஸோ வர்த்து தான். அதே மாதிரி ஷாப்பிங் போர்டு 2 பீஸ் வந்து 500. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, பிளேட்ஸ், பவுல்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் போனீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு ஓகே அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லிட்டு வாட்சுக்கு வந்து ஸ்ட்ராப் கிளாஸ்லாம் மாற்றணும். அதனால் கேஷ்யூ எங்கே இருக்குன்னு ரொம்ப நேரமாக தேடி இருந்தோம். சரி அதுக்கப்புறம் இதில் போய் பார்க்கும்போது லோயர் கிரவுண்டில் இருந்தது அப்படின்னு காட்டுச்சு. அங்கே கிரவுண்டில் தேடிட்டு திருப்பி வந்து மேப் பார்த்துட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அங்கே 2-3 கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ரைஸ் வருது அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ மாற்றிட்டு அதையும் வாங்கிட்டு பசி வந்துருச்சு. ஸோ டேக்கோஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேக்கோஸ்க்கு வந்தாச்சு. இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். இங்கே எனக்கு ஐஸ் டீ வந்து ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்காக. இதுதான் என்னோடய ஃபேவரெட். நான் வந்து ரொம்ப வந்து கேஸ் ஐட்டம்ஸ் குடிக்க மாட்டேன். பட் இந்த ஐஸ் டீ வந்து எனக்கு என்னமோ தெரியாது, ரொம்பவே பிடிக்கும். அது ரீஃபில்லிங் வர நம்மளுக்கு எவ்வளோ குடித்தாலும் வந்து திருப்பி ரீஃபில் பண்ணி கொடுப்பாங்க. வெயிலுக்கு அப்படியே வா அப்படி இருந்தது. ஏசி இருந்தது அந்த மாலில் தெரியல, அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது குடிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சூப்பராக வந்து கதை பேசிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிடும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, என்னோடய ஷாம்பூ பாட்டில் வந்து காலி ஆகிடுச்சு அப்படி பேசிகிட்டு இருக்கு. ஓகே வாங்கலாம், பெலடியம் மாலில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ இங்கே நிறையா கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதான் அந்த ஹேர் ஆயில் ஷாப். இங்கே ஹேர் ஆயில், ஷாம்பூஸ், கண்டிஷ்னர்ஸ், அப்புறம் வந்து ஹேர் ஸ்க்ரப் எல்லாமே இருக்குது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் வந்து ஷாம்பு, அலோவேரா ஷாம்புவும் கண்டிஷ்னரும். அந்த ஷாம்புவோட நான் கண்டிஷ்னருக்கு தான் பெரிய ஃபேன். எனக்கு ஸ்பா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்போ இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் நிறைய ஹேர் ஆயில்ஸ் இருக்குது, க்ரே ஹேர்ஸ்க்கு ஹேர் ஆயில்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னமோ இதில் ஆன்லைனில் கூட அதை வாங்கலாம். இந்த கடையை சுற்றி பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும். ஸோ இதோடு இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.